வணக்கம் நண்பர்களே. இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே ஒரு புதிய அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நோ லிமிட்ஸ் பார்ட்னர்ஷிப், அதாவது எல்லைகளில்லாத ஒரு மகா கூட்டணி உருவாகியிருக்கிறது. இதுவரை சீனாவுக்கு மட்டுமே கிடைத்து வந்த இந்த முக்கியத்துவத்தை ரஷ்யா இப்போது இந்தியாவுக்கும் வழங்க முன்வந்திருக்கிறது. இந்த வீடியோவில் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் அணுசக்தி துறையில் ஏற்பட போகும் மிகப்பெரிய மாற்றங்களை பற்றி நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். முதலில் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். 1969ஆம் ஆண்டிலிருந்து 1998ஆம் ஆண்டு வரை ரஷ்யா நமக்கு வெறும் ஆயுதங்களை விற்கும் ஒரு நாடாக மட்டுமே இருந்தது. நாம் பணம் கொடுத்தோம், அவர்கள் ஆயுதங்களை வழங்கினார்கள். ஆனால் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த புதினின் இந்திய வருகை இந்த உறவை ஒரு புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளது. இனி நாம் வெறும் வாடிக்கையாளர் கிடையாது, ரஷ்யாவின் சரிசமமான கூட்டாளிகள். பாதுகாப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான மாற்றம் S-500 ஏவுகணை அமைப்பு. ஏற்கனவே இந்தியாவிடம் S-400 ஏவுகணைகள் 4 ரெஜிமெண்ட்டுகள் உள்ளன. இது 400 கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரி இலக்குகளை தாக்கும். ஆனால் இப்போது விவாதிக்கப்படும் S-500 புரோமிட்டி என்பது விண்வெளியில் இருக்கும் இலக்குகளை கூட துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இது இந்தியாவின் வான் பாதுகாப்பை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றும். அடுத்ததாக Su-57 எனப்படும் 5ஆம் தலைமுறை ஸ்டீல்த் போர் விமானம். இந்த விமானம் ரேடாரில் சிக்காமல் எதிரி எல்லைக்குள் புகுந்து தாக்கும் வல்லமை பெற்றது. 2018ஆம் ஆண்டு இந்த திட்டத்திலிருந்து இந்தியா விலகியது. ஆனால் இந்தியாவின் சொந்த தயாரிப்பான AMCA திட்டம் முடிவடைய இன்னும் காலம் எடுக்கும் என்பதால் இந்தியா மீண்டும் ரஷ்யாவின் இந்த ஸ்டீல்த் விமானங்கள் பக்கம் திரும்பியுள்ளது. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், இவை இந்தியாவிலேயே தயாரிக்கப்படலாம் என்பதுதான். மேலும் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக இருக்கும் சுகோய் 30 MKI விமானங்கள் இப்போது சூப்பர் சுகோய் என்ற பெயரில் நவீனப்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் இந்த விமானங்கள் Su-35 விமானங்களுக்கு இணையான ஆற்றலை பெறும். கடற்படை என்று வரும்போது ரஷ்யாவின் அகுலாரக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுக்கு பெரும் பலம். ஏற்கனவே 2 முறை லீஸுக்கு எடுத்த நாம் இப்போது 3வது முறையாக அதிநவீன அகுலாரக கப்பலை ஒப்பந்தம் செய்துள்ளோம். இந்தியாவின் சொந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தயாராகும் வரை இந்திய பெருங்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை தடுக்க இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அடுத்ததாக பிரம்மோஸ் ஏவுகணை. இது உலகிலேயே வேகமான குரூஸ் ஏவுகணை என்பது நமக்கு தெரியும். இப்போது இதன் அடுத்த கட்டமாக ஹைப்பர்சானிக் பிரம்மோஸ் ஏவுகணைகள் உருவாக்கப்பட உள்ளன. இவை ஒளியை விட 5 மடங்கு வேகத்தில் பாயும் திறன் கொண்டவை. அணுசக்தி துறையிலும் அதிரடி மாற்றங்கள் உள்ளன. குடங்குளம் அணுமின் நிலையத்தை தாண்டி இப்போது SMR எனப்படும் சிறிய மற்றும் நடுத்தர அணு உலைகளை அமைக்க ரஷ்யா முன்வந்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் இதற்கான பூர்வாங்க பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்திய ரயில்வே துறையில் கூட அணுசக்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நோ லிமிட்ஸ் கூட்டணி என்பது வெறும் ஆயுத கொள்முதல் மட்டுமல்ல, இது இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு முயற்சி. ரஷ்யா இனி இந்தியாவை ஒரு சந்தையாக மட்டும் பார்க்காமல் தனது தயாரிப்பு சங்கிலியில் ஒரு முக்கிய பங்காளியாக பார்க்கிறது. முடிவாக சொன்னால், அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டினாலும் ரஷ்யாவுடனான இந்த உறவு இந்தியாவின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் மிகவும் அவசியமானது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இந்த மாற்றங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பிரிவில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற ஆழமான செய்திகளுக்கு தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.